பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்குரியவர்களே, பிரதர், நான் சபைக்கு போறேன், குடும்பத்தோட போறேன், பிள்ளைகளோடு போறேன் பிரதர். என் வாழ்க்கை மாறல பிரதர். நல்ல வொர்ஷிப், நல்ல பாட்டு, அப்படியே ஸ்பீக்கர்லாம் அலறுது பிரதர், எல்லாம் இருக்கு. ஆனா என் வாழ்க்கை மாறல. இருக்கிறதுக்கு எங்க பாஸ்ட் நிலைமை மேல போகுது. திடீர்னு ஆடி கார் வாங்கிட்டாரு, மாடி கட்டிட்டாரு. நான் இருக்கிற நிலையில தான் இருக்கிறேன். வாழ்க்கை மாறலையே. என்ன காரணம்? நான் ஆவிக்குரிய சபைக்கு தான் போறேன், போதனை கேட்கிறேன், இன்னும் என் வாழ்க்கை மாறல. என்னை விட்டு பிசாசு போல, வியாதி போல, கஷ்டம் போல. என்ன காரணம்? நீங்கள் அறிய வேண்டிய சத்தியம் இந்த காணொளி உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். ரோமர் 7:14, நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியது, ஒழுக்கம் உள்ளது, பரிசுத்தமானது. உங்களுக்கு ஆனா அது ஆவிக்குரிய என்பது ஆவி இருக்காது. என்ன ஆவி இருக்காது? தேவனுடைய ஆவி இருக்காது. நீங்க ஆவிக்குரிய சபையில உள்ள போய், ஆவிக்குரிய பாசன உள்ள போய் பேசி ஜெபம் பண்ணீங்கன்னா நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். அந்த ஆவில்லாத சபை கவனிக்க வேண்டும், உங்களை பாவத்தின் கீழே விட்டுடும். அப்படின்னு சொன்னா இன்னும் பாவம், சாபம், வறுமை உங்க வாழ்க்கை மாறவே மாறாது. ஆனா பாஸ்டர் பாருங்க, இருக்க மாடி கட்டுவாரு, வீடு கட்டுவாரு, எல்லாம் கட்டிட்டு இருப்பாரு. ஆனா உங்க தரத்தரம் மாறாது. என் அன்புக்குரிய பரிசுத்தவான்களே, உங்களுக்கு தான் நான் ஆவியான பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவனுடைய ஆவி இல்லாதவன் தேவனுக்குரியவன் அல்லவே. ரோமர் 8:8-9, மாம்சம் உட்பட்டவன் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. அப்ப நியாயப்பிரமாணம் ஆவிக்குரிய சபையில தேவ ஆவி இல்லை. அப்ப அந்நிய பாஷை பேசுறாங்களா பிரதர்? நன்றாக கவனிக்க வேண்டும். கிறிஸ்துவின் ஆவி உட்பட்டவன், ஆவிக்குள்ள இருக்கிறவன் மாம்சத்துக்கு கீழே இருக்க மாட்டானா. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் எப்படி இயேசுவை எழுப்பினாரோ, தேவனுடைய ஆவி உங்களுக்கு இருந்தால் சாவுக்கு எதுவான பாவத்தினாலே, கர்மத்தினாலே, வியாதியால பாதிக்கப்பட்ட உங்க சரீரத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய தேவனுடைய ஆவி. புரிஞ்சுக்கணும். இன்னும் பாவத்தோடு, சாபத்தோடு, வறுமையோடு இருப்புமானால் கவனமா இருக்கணும். அது ஆவிக்குரிய சபையில ஆவிக்குரிய போதனை இல்லை, அது நியாயப்பிரமாண போதனைகள். ஆவிக்குரிய சபை நீங்க பாவத்துக்கு கீழே இல்லை, கவனிக்க வேண்டும். தேவனோடு இருப்பதற்கு, பரிசுத்தமாக இருப்பதற்கு, செழிப்பா இருப்பதற்கு, உண்மையா இருப்பதற்கு, சுகமா இருப்பதற்கு தான் தேவன் தம்முடைய ஆவியை உங்கள் மேல் ஊத்திருக்கிறார். God bless you.